ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளிலும் ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். இனி எவ்வளவு காலம் இந்த மாதிரி கடந்து செல்லும் என்று யாரும் நம்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு காலங்களுக்கு நிகராக தேவனுடைய பிள்ளைகளை நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த நாட்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒன்று பரிசோதிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நமக்கும் தேவனுக்குரிய உறவும், நமக்கும் தேவ சபையோடும் உள்ளதான உறவை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை சீர் செய்ய வேண்டிய ஒரு நாளில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். வேதத்தில் அதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசிப்போமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். வேதத்தில் இந்த பகுதிகள் தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பகுதி. ஆமென். அதாவது பழக்கமான ஒரு பகுதி. நம்ம சொல்லுவோம் கட்டகுமாரனுடைய கதைன்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். கட்டகுமாரன் பைபிளில் இல்லை, இளைய குமாரன்னு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கும்போது அவன் குறைவுபட தொடங்கினான் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஆமென். ஏன் அவன் வாழ்க்கையில குறைவு ஏற்பட்டது? தகப்பன் வீட்டில் இருக்கும் போது அவன் என்ன செய்யப்படவில்லை? குறைவுபடவில்லை. நன்றாக இருந்தான், சீரா இருந்தான், சிறப்பா இருந்தான், திருப்தியா இருந்தான். ஆமென். மட்டுமல்ல, மகிழ்ச்சியாகவும் இருந்தான், சுகமாகவும் இருந்தான். ஆமென். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். அதான் வேதத்தில் நாம் பார்க்கும்போது, தகப்பனுடைய வீட்டில் அவன் இருக்கிறது வரையிலேயும் அவனுக்கு பல உரிமைகள் அங்கு இருக்கிறது. உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அரவணைப்பு இருக்கிறது, சீர்படுத்துதல் இருக்கிறது, கண்காணிப்பு இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையின் தரத்தை இறங்க விடாதபடி அவனை பாதுகாக்க ஒரு தகப்பன் இருக்கிறார். இப்போ தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளையை வைத்திருக்கிற இடத்தில், ஆமென், கொண்டு வைத்திருக்கிற தேவனுடைய சபைக்குள், ஆமென், நிலைத்திருக்கிற ஒரு இறுதியை நமக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. ஆமென். சபைக்கு தேவன் சில ஒழுங்கை வைத்திருக்கிறார். ஒரு குடும்பத்திற்கு சில ஒழுங்கை வைத்திருக்கிறார். ஆமென். சபையின் தலைவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் நம்முடைய பரம தகப்பனாக இருக்கிறார். குடும்பத்தின் தலைவராக காணப்படுவது தகப்பன் அல்லது கணவன் இருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகள் தங்கள் குடும்பத்தில் பெற்றோரோடு இருக்கும் போது, ஆமென், பெற்றோருடைய கவனம் பிள்ளைகள் மேல் அதிகமாய்ப்படும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை அவர்கள் நிச்சயமாக சீர்படுத்துவார்கள். அவர்கள் தேவைகளை கரெக்ட் பண்ணுவார்கள். அவருடைய ஒழுங்கினத்தை சுட்டிக்காட்டி புத்தி சொல்லி கரெக்ட் பண்ணுவார்கள். சில டைம்ல கடிந்தும் கொள்வார்கள். சில நேரம் என்ன கிடைக்கும்? சிகிச்சையும் கிடைக்கும். ஆமென். இது உலக பிரகாரமான ஒரு குடும்பத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய நிலை. ஆமென். எந்த பிள்ளைகளும் கெட்டு போக வேண்டும், தவறான வழியில் போக வேண்டும், ஒழுங்கினமாய் வாழ வேண்டும் என்று எந்த பெற்றோரும் விரும்ப மாட்டார்கள்.
தன்னுடைய மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் நல்லா இருக்க வேண்டும், பிறருக்கு முன்பதாய் ஒழுக்கமானவனாய் மாணவனாய் காணப்பட வேண்டும் என்று எல்லா பெற்றோரும் விரும்புவார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா பெற்றோருடைய கண்ட்ரோல் விட்டு போகும்போது அவர்கள் எந்த நிலையில் வாழ்கிறார்கள் என்பது பெற்றோருக்கு தெரியாது. அவர்களை கண்டிக்கவோ கடிந்து கொள்ளவோ புத்தி சொல்லவோ அவர்கள் காரியங்கள் கரிசனை காட்டுவதற்கு அங்கே யாரும் இல்லை. அவர்கள் மன சொந்த விருப்பத்தின்படிதான் வாழ வேண்டும். அல்லேலூயா. இதே போல சொல்லுவோம், நமக்கு தகப்பன் வீடு என்று சொல்வது தேவனுடைய சபையாக இருக்கிறது. இந்த சபையில் தகப்பன் நம்முடைய பரம பிதாவாகிய தேவன். ஆமென். அப்போ பாஸ்டர், நீங்க யாரு? ஆவிக்குரிய ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் நான் இருந்தாலும் கூட, அல்லேலூயா, ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆவிக்குரிய தகப்பன் ஸ்தானத்தில் இருந்தாலும் நான் என் தேவனுடைய அவரால் ஆக்கப்பட்ட ஒரு நபர். அப்ப என்னுடைய பார்வை ஒரு லிமிட்டாகத்தான் இருக்கும், சரியா பார்க்கிற ஒரு தேவன் இருக்கு. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆமென், உங்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட சபைதான் பரலோகத்தின் தேவனாகிய தகப்பனுடைய வீடாக கர்த்தர் இந்த பூமியில் கொடுத்தார். ஆமென். தேவ சபைக்குள், ஒரு வீட்டுக்குள் அவன் தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறதோ அதுபோல சபைக்குள் உங்கள் ஆவிக்குரிய தேவைகள் இங்கு சந்திக்கப்படுகிறது. உங்களுடைய குடும்பம் பூமிக்குரிய சரீர பிரகாரமான தகப்பன் வீடு என்று சொல்லும் போது சரீர பிரகாரமான காரியங்கள் கரிசனை காட்டுவார்கள். அல்லேலூயா. ஆனா தேவ சபையாய் எந்த குடும்பத்துக்குள்ள ஆமென் ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்கள் தேவன் உங்களுக்கு கரிசனை காட்டுகிறார். அவர் உங்களை என்ன செய்ய விசாரிக்கிறவர், ஊழியக்காரன் என்று சொல்லவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஊழியக்காரன் பயன்படுத்துகிறாரே தவிர அந்த இடத்துல முக்கிய ஸ்தானம் நம்ம தேவன் ஒருவர் தான். நம்ம சரியாய் கண்காணிக்க விசாரிக்க அவர் ஒருவர் தான் தலைமை உள்ளவராக. அவர் கொடுக்கிற ஆர்டர், அவர் கொடுக்கிற ஒழுங்கை, எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். ஆமென். அதை முதலாவது தேவனுடைய. அப்போ பாருங்க, இவருடைய வாழ்க்கையில் தூரதேசம் போய்விட்டார். ஆமென். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னேன், பிள்ளைகள் தூரத்தில் படிக்கும் போது, வெளியூர்களில் இருக்கும் போது பெற்றோருடைய கவனம் இல்லை. அப்போ போன் பண்ணும்போது அவன் பேசுறத வச்சுதான் பையன் பேசுறான், நல்லா இருக்கிறான், பொண்ணு நல்லா இருக்கிறான், இன்னைக்கு தான் பேசுறான். ஆனா அவனோட தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி என்று யாருக்கும் தெரியாது. ஆமென். ஆனால் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்கல் பிரகாரமாகவும் நம்மை கரிசனையாய் கண்காணிக்கிற விசாரிக்கிற ஒருவர் உண்டு. அவன் பரலோக தேவனாகிய தகப்பன். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஒரு தேவ பிள்ளை எப்படி தூரம் போவது? ஆமென். வேதம் தான் சொல்லுகிறது, அவன் எங்க போனான்? சில நாள் சொன்ன பின்பு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் தூர தேசம், தூரம் போவது எப்படி? ஆமென். எபேசு சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வாசியுங்கள். எபேசு சபைக்கு அதனுடைய 2வது அதிகாரத்துல வெளிப்படுத்தல் 1ஆம் வசனம் வாசியுங்கள். எபேசு சபையின் தூதருக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் பிரயாசத்தையும் பொறுமையையும் எல்லாம் இருக்கிறது என் நாமத்தின் நிமித்தம் பிரயாசப்படுகிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் என்று ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் உனக்கு குறை உண்டு. அப்படி என்றால் அங்கு ஒரு கேப் வந்து விடுகிறது. ஆமென். விலகுதல்.
ஆமென். சொல்ல புரியுதா இல்லையா? அவர் தேவன் வைத்த அன்பில் என்னது குறைவாகுவது, உனக்கும் தேவனுக்குரிய உறவு என்ன இடைவெளியாகி விடுகிறது. இடைவெளி வராமல் பாதுகாக்க வேண்டியது இருக்கிறது. அந்த இடைவெளி வராமல் பாதுகாக்கிறது சபை கூடி வருதல் என்பது. ஏன் ஆராதனைக்கு வற்புறுத்துகிறோம், கட்டாயப்படுத்துகிறோம், சிலர் கடிந்து கொள்ளுகிறோம் என்றால் பரலோகத்தின் தகப்பனுக்கும் உனக்கு இடைவெளி வந்துவிடக் கூடாது. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனுக்கும் இடையில் இடைவெளி கவனிங்கள். எங்கு ஆரம்பிக்கிறது? உன்னுடைய தனிப்பட்ட முழங்கால் தான் ஆரம்பமாகிறது. ஹalleluya. ஏன் சொல்லுங்க, யாரையும் கொண்டிருந்த அன்பை நினைச்சத விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை இருக்கு. ஆமென். நல்ல புரிந்து, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையை கரிசனையை பார்க்கிறியா இல்லையோ, பரலோக தேவன் பார்க்கிறவர். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாதாரண ஜெபம் பண்ணி ஏதோ சக்தி கொஞ்சம் வந்து அப்படி இப்படி சின்ன ஒரு காணிக்கை போட்டு போனோம்னா உனக்கு தோணுது கர்த்தருக்குள்ள இருக்கிறாய். அல்லேலூயா. ஆனா பரலோகத்தின் தேவன் உனக்கும் தேவனுக்குரிய இடைவெளி எங்கு ஏற்படுகிறது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். எந்த ஒரு நபரையும் அவர்களால் உறவை விட்டு வெளியே போவதை அவர் விரும்புவதில்லை. அவர்கள் வைத்திருக்கிற அன்பை விட்டு வெளியே விலகுவதை அவர் விரும்புவதில்லை. ஆமென். உலக பிரகாரமாய் நண்பர்களோடு இவ்வளவு நேரத்தை செலவிடுகிறோம். ஆமென். அதற்கு அர்த்தம் நாம் அவர்களுக்கு எப்படி இருக்கிறோம்? அன்பா இருக்கிறோம், நெருக்கமாய் இருக்கிறோம். அதனால் அவங்களை விசாரிக்கிறோம், அதனால் அவங்களை சந்திக்கிறோம் என்று அதற்கு அடையாளம் சொல்லுகிறது. ஹalleluya. ஆனால் தேவனுக்கு உனக்கு வருகிற இடைவெளி, ஆமென், அவருடைய சமூக தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை விசித்து தேவ பிரசனத்தை விசித்து அவர் வல்லமை அனுபவித்து அவரோடு உறவாடுகிற அந்த காரியத்தால் உனக்கும் தேவனுக்குரிய உறவில் விரிசலை ஏற்படுத்துகிற இடம். ஆமென். அன்பாயிருக்கிற மனுஷனோடு அதிக தொடர்பு வைக்கிறோம். அன்பாக நாம் அவரிடத்தில் அன்பு வைத்திருந்தால் அவரோடு அதிக நேரத்தை செலவிடுகிறோம். மனிதனோடு பழகும் போது மனிதனுடைய காரியங்களை அறிகிறோம். தேவனோடு பழகும் போது பரலோகத்தில் ரசித்தாய். தேவனோடு நேரம் செலவிடும் போது பரலோக ரகசியத்தை மட்டுமல்ல நாம் அறிவது, உன் வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் அவனுக்கு பொறுப்படுகிற தேவனாய். ஆனால் உலக மனிதன் அவனோடு நேரம் செலவிடும் போது அவரின் பிரச்சனை முடிவு பண்ண முடியாது. ஆனால் தேவாதி தேவன் உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனையை சீர் செய்ய அவர் வல்லவர். ஹalleluya. அதனால் ஒரு தேவனுடைய பிள்ளை பார்த்து கர்த்தர் சொல்வது, எங்க போகாத, தூரமாய் போய் விடாதே. ஆமென். ஆமென். பாருங்க, இன்னொரு நபரை பார்க்க முடியும். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பஞ்சம் உண்டானது. பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் மனைவியோடும் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்கள், கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இவர்கள் எங்கு இருக்கிறார்கள்? யூதேயா. யூதா என்றால் என்னது? சத்தமா துதி. எங்க? யூதா. துதி நிறைந்த இடம். என்ன இடம்? துதி நிறைந்த இடம். அப்ப துதி நிறைந்தால் அங்க யார் வாசம் பண்ணுவார்? தேவன் வாசம். ஆமென். தேவன் வாசம் பண்ணுகிற இடம் ஐயா. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை துதிக்க ஆரம்பித்தால், ஆமென், அவருடைய நாமத்தை நீ உயர்த்த ஆரம்பிக்கும் போது அங்கே உன்னோடு கர்த்தர் ஹalleluya. ஆண்டவர் சொல்கிறார், நான் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறது. பரலோகத்தில் உன்னதம் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் ஆமென் ஆண்டவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இடம் பெருமையாய் காணப்படவில்லை. தேவ தூதர்கள் அவரை ஆராதிக்கும். ஆமென்.
ஹalleluya ஹalleluya. எப்படி ஆராதித்தார்களாம்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவர் ஆராதித்தார். ஆமென். அப்ப தேவன் இருக்கிற இடத்தில் துதி ஸ்தோத்திரங்கள் ஆராதனை உண்டு. உன் வாழ்க்கையில் தேவன் இருக்க வேண்டுமா? உன் குடும்பத்து தேவாதியே தலைவராக இருக்க வேண்டுமா? உன்னுடைய எல்லா துறவு தோட்டத்தில் தேவனுடைய கண்காணிப்பு இருக்க வேண்டுமா? நீ தேவனை துதித்து ஆராதிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை அதிகமாய் தேவனை மையப்படுத்துறாண்டாலே புரிந்து கொள்ளணும், அவன் தேவனோடு இருக்கிறான். துதிக்க ஊழியர்கள் என்ன செய்யணும் சொல்றா, ஆட்டுமணி துதி வந்து கொண்டிருக்கும். அவன் தனிப்பட்ட நிலையில் தேவனோடு உறவாக இருக்கிறானா, அந்த தேவன் அவனோடு இருக்கிறான், அவனுக்குள்ள வாசம் பண்ணுகிறான். ஆமென். வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவன் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறான். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை துதித்து பாட கற்றுக்கொள்ள வேண்டும். தனியா இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வேலை செய்துட்டு இருந்தாலும் சரி, என் தேவாதி தேவனை துதிக்க கற்று. அதற்கு நம்ம ஒண்ணு என்ன செய்யணும், காசு பணம் செலவு பண்ணுண்டா. ஆமென். வேதத்தின் வாயை விரிவாக திற, கற்றதை நிரப்புவார். தேவனை துதிக்க பிறந்தால் ஹalleluya, உன் குறைவை அவர் நிறைவாக்குகிறார். வாழ்க்கையின் தேவைகளை அவர் சந்திக்கிறார். ஆமென். தேவனை துதிக்கும் போது ஆமென், உன்னை சுற்றி இருக்கிற மதங்கள் எல்லாம் தகர்க்கப்படும். எரிகிற மதிலை விளப்பல்ல, ஒரே ஒரு ஆயிரம் துதியாகி ஆயிரத்தை விடுத்தார்கள். ஹalleluya. 7 நாட்களாய் துதித்தார்கள். ஆமென். 7ஆவது நாள் 7 முறை துதித்தார்கள், சுற்றி துதித்தார்கள். எரிகிற மதில் இடிந்து தரமட்டமானது. ஹalleluya. தேவனை துதித்து பாடி ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எதிராய், குடும்பத்திற்கு எதிராய், தொழிலுக்கு எதிராய், வருமானத்துக்கு எதிராய் சத்துரு தடுத்து வைத்திருக்கிற தடுப்பு சுவரை ஒரு துதியாகி ஆராதனை தகர்த்து மாற்று. துதிக்கிற தேவ பிள்ளை விடுதலையாக இருப்பார்கள். துதிக்கிற குடும்பம் தேவ மகிமையில் நிரம்பிடும். துதிக்கிற வீட்டை சுத்தி தேவ தூதருடைய பாதுகாப்பு. ஏன்? நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின், சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு, நீதிமானுடைய கூடாரத்தில் சத்தமா ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். இல்லையா? ஏன்? அவர்கள் ராஜாவின் நடுவில் இருக்கிறார். ஆமென். நம்முடைய ராஜாதி ராஜா நம்மோடு கூட, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் மையமாய் அவர் இருக்கிறபடியினால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தரை பாடி துதிக்கிறவர்களாய் மாற. அநேக பாடலை நம்முடைய மொபைல்ல போட்டு கேட்டுட்டு நல்ல காரியம். பாடலை மொபைல்ல நீ கேட்கிறத விட நீ பாடலை கத்து எதிர்பார்க்க. புரிஞ்சா இல்லையா? பாடல் கேட்பது நல்லது, நல்ல கத்துடைய பாடலை கேட்பது நல்லது. ஆனால் அதை பார்க்கிறோம் உன் வாயினால் பாடுவதை கத்து எதிர்பார்க்க. ஆமென் 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 ஹalleluya ஆமென். வாய் திறந்து தேவனை மகிமைப்படுத்தும் போது ஆமென், அவர் என்னோடு கர்த்தர் இருக்கிறார், அவர் மகிமை அங்குகிறார். சாலமோன் கட்டின தேவாலயத்தில் ஆமென் தேவனை துதித்து பாடினார்கள். ஆமென். அந்த பாடின தேவாலயத்துக்குள் பரலோகத்தின் மகிமை இறக்குது. எவ்வளவு ஆச்சரியமான காரியம். சபைக்குள்ள தேவனை துதித்து பாடுகிற மக்கள் தேவை. ஒரு குடும்பத்தில் பாட சத்தம் துணிக்கட்டும். ரேடியோ பாடல் உன் வாயிலிருந்து புறப்படுகிற பாடல். அந்த குடும்பத்தில் கர்த்தர் ராஜாதி ராஜாவாக இருப்பார்.
தேன் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆழ்வனுக்கும் யசோதாவுக்கு ஆராதனா ஸ்தோத்திரம். எல்லாம் கைத்தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆழ்வனுக்கும் யசோதாவுக்கு ஆராதனா ஸ்தோத்திரம். சத்துரு வைத்திருக்கிற தடுப்பு சுவர்கள் தகர்க்கப்பட்டு போய்விடும். ஆமென். வாழ்க்கையில் அநேக நாட்களாய், மாதங்களாய், வருஷங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை கிடைக்க வேண்டுமா? நன்மை அடைய முடியாதபடி தடுக்கப்பட்டிருக்கிறதா? வாயை திறந்து துதி தேவனை. தேவனை வாய் திறந்து துதிக்கும் போது, கர்த்தர் வாய் திறந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தும் போது தடைகள் முற்றிலும் தகர்க்கப்படும். ஆமென், ஆமென், ஆமென். ஏன் துதிக்கிற இடத்தில் கர்த்தர் வருகிறார். ஆராதிக்கிற ஜனங்களுடைய குடும்பத்தில் அவர் சிங்காசனம் இருக்கிறது. ஆராதிக்கிற தேவ ஜனங்கள் அவர் சிங்காசனம் இருக்கிறது. அவர் சிங்காசனம் இருப்பதால் அவரை ஆராதிக்கிறோம். அவரை ஆராதிப்பதால் அவர் சிங்காசனம் இருக்கிறது. பரலோக ஆராதனை இடம். அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அதே சிங்காசனத்தை உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அட்ட சாதிக்கிறதா? தேவனை துதிக்கிறவர்களாய் மாறு. தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாறு. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாயிலிருந்து தூசண வார்த்தை வரக்கூடாது. ஆமென். ஏன்னா தேவன் நமக்கு கொடுத்த உதடு ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் நாமம் மகிமைப்பட
நம்முடைய வாய் வந்து தேவையற்ற வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, வாயில உச்சரிக்க கூடாது. எது சொல்ல, நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே கர்த்தாவே இவைகள் எல்லாம் 130 சங்கீதத்தில் பாருங்க, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே அறிந்திருக்கிற. நாவில் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னுடைய நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்போ நீ தீய காரியம் பேசினாலும் சரி, நல்ல காரியம் பேசினாலும் கர்த்தர் பார்க்கிறார். ஏதோ சொல்லுகிற, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரை குறித்து ஒருவர் பேசுவார்கள், கர்த்தரதை கவனித்து கேட்கிறார். அப்போ கர்த்தர் தேவ மக்கள் பேசுவதை கர்த்தர் என்ன செய்கிறார், கவனித்து. என் மகன் பேசுவது, என் மகள் பேசுவது, கெட்ட வார்த்தை பேசுகிறானா, பொய் பேசுகிறானா, கோல் சொல்லுகிறானா, பிறரை கேவலமாய் பேசுகிறானா, வீண் சண்டை இழுக்கிறானா, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களை எதிர்த்து பேசுகிறானா. ஆமென், ஆமென். அப்போ தேவன் அதெல்லாம் கவனிக்கிறார். தேவனுக்கு கவனம் வேணும். ஆமென். உன் வாயின் வார்த்தைக்கு கர்த்தர் கணக்கு கொடுக்கணும். ஆமென், 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 ஆமென். வேதம் சொல்ல, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. பக்தி விருத்தி வாசிப்போம். ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து என்ன செய்யணும், புறப்பட வேண்டாம். ஏன்? தேவன் உன்னை ரட்சித்தார். ஆமென். அப்ப நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிறார். தேவனுடைய ஆவி உனக்குள் வாசம் இருக்கிறார். உன் அவயவங்கள் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்த வேண்டியிருக்கிறார். கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா என்ன பேச. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கூட கர்த்தர் என்ன செய்கிறார், கவனிக்க. ஏன்? நம்மை அவருக்கு கொடுத்து விட்டோம். இப்ப நம்முடைய சரீரம் நமக்கு சொந்தம் அல்ல. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. பாருங்க, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் வாசிக்கிற வசனத்தை பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். புரியுதா இல்லையா? என்னது? தேவனை உதடால் துதிக்கிற ஒரு தேவனை புரிய வேண்டும். என் சரீரம் தேவனுடைய ஆலயம். என் தேவனுடைய ஆலயத்தை நான் என்ன செய்யக்கூடாது, கள்ளர் குகையாய் மாற்றக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, கள்ளர் குகையாய் மாற்றக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாதது வாயில் வரக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத வழிக்கு போகக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத பேச்சை பேசக்கூடாது. அப்ப ஏன் நம்முடைய வேதத்தில் பாருங்க, அந்த வாசிப்பு தொடர்ந்து, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நல்ல புரிந்து அடுத்த இந்த வசனம் நல்லா கவனிக்கணும். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அடுத்த வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்க. அப்போ இயேசு சிலுவையில் சிந்தின அவர் ரத்தத்தால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், விலைக்கு வாங்கி இருக்கிறோம். ஆமென். அதனால சொல்றேன், அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நீங்க உங்களுக்குடையவர்கள் அல்ல. இந்த சரீரம் உங்களுடையது அல்ல. இந்த பூமியில வாழ்வதற்கு தேவன் கொடுத்ததான என்னது, மண் பாண்டமய சரீரம், அந்த சரீரம். ஆமென். அப்ப இந்த சரீரத்தில் நீங்க உங்க விருப்பத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. எதுக்கு கொல்லப்பட்டவர்கள்? விலைக்கு வாங்கப்பட்டவர். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னுடைய மகனாய் மகனாய் மாற்றும் என்று எப்ப சொன்னியோ அப்ப அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தின் வல்லமை உண்மையில் பாய்ந்தது.
உன்னை கழுவி சுத்திகரித்தார். அவருக்கு சொந்தமாய் மாற்றி விட்டார். நீங்கள் உங்களை விடுவீர்கள், அதான் விஷயம். அதனால் விலைக்கு கிரயத்து கொள்ளப்பட்டீங்க. தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்த. சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை எப்படி? சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துவது என்ன சொல்ல பாருங்க. துதித்து அதை தேவனை மகிமைப்படுத்துறதா? நல்லா புரிந்து கொள்ளணும். உங்கள் சரீரத்தினாலும் ஆவினாலும் தேவனை ஆராதிப்பது அது செக்ஷன் வேற. எப்படி ஆராதிக்கணும்? பரிசுத்த அலங்காரத்துடன். சொல்ல புரியுதுங்க? நல்லா கவனம். வெறும் ஆராதிப்பதோ துதிப்பதோ அல்ல தேவனை மகிமைப்படுத்துவது. ஆமென். உங்கள் வாழ்க்கையே தேவனை மகிமைப்படுத்துறதா இருக்கு. கழிந்த நாளில் ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது திருட்டு பற்றி பிறனுடைய பொருளை என்ன செய்யாது போயிடுச்சு. அது என்ன பேசுன சொல்லுங்க. சொல்ல பைபிள் ஸ்டடியில் 10 கட்டளையினுடைய விளக்கத்தை கொடுத்துட்டு, எனக்கு அல்லாத ஒரு பொருள், நான் அதை எக்ஸாம்பிள் சபையில் சொல்லியிருக்கிறேன். நான் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு ஒரு பெரிய ஒரு பார்சல் ரோட்டில் கிடந்து சாயங்காலம் ஒரு 7-7:30 நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி நடந்து, ஏன்னா அங்கே உள்ள ரோட்டில் எல்லாம் எந்த கல் மண் தூசி ஒன்றும் என்ன செய்ய முடியாது, கிடக்காது. சொல்ல அப்போது நடந்து வேகமாக வந்துட்டுருக்கோம். ஒரு 7-7:30 கொஞ்சம் இருட்டு, மை இருட்டு. காலில் ஒரு தட்டுப்பட்டு பலமாக காலம் வலிச்சுது. தட்டுப்பட்டு சர்ன்னு அங்கே போகுது. இப்போ தான் இந்த ரோட்டில் எதுவுமே கிடக்காத, சுத்தமாக இருக்கு, நீட்டாக என்ன இதாக இருக்குன்னு போய் ஓடி போய் எடுத்தா ஃபுல்லாக கோல்டு நகைகள், ஏராளமான நகை அதுக்குள்ளே இருக்குது. அது பார்சல் பண்ணி உள்ளே கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நான் திடீர்னு எனக்கு ஒன்றும் புரியலை, ஆனாலும் ஒரு குழப்பமாக இருந்தது. நான் எடுத்துகிட்டு கூட வந்த அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், தம்பி இப்படி ஒரு பொருள் கிடச்சி. அப்படியா எடுத்து சொல்லிட்டு ஒன்றும் சொல்லலை. நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன், ரூமுக்கு வந்துட்டேன். எனக்குள்ள ஒரே குழப்பம். நல்லா கவனிங்க. சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துவதை குறித்து ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுவேன் உங்களுக்கு. எடுத்துட்டேன். வீட்டில் வந்துட்டு எனக்குள்ள நிம்மதி இல்லை. ரூமில் வந்துட்டு நான் வேறு அசிஸ்டண்ட் அதாவது ஒரு உதவி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். பாஸ்டர் இல்லை, பிரதர் தான். உதவி ஊழியம். அவர்கள் மலையாளத்தில் பேசுவாங்க, நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். மற்ற நேரம் ப்ரேயர் லீட் பண்ணுவேன், பாட்டு லீட் பண்ணுவேன். இதெல்லாம் நான் செஞ்சிட்ருப்பேன். அப்போது வந்துட்டு உடனே என்னுடைய தலைமை போதகர் இன்று இல்லை, ஒரு ஃபோன் பண்ணேன். பாஸ்டர் இப்படி நாங்கள் சர்ச்சைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். இப்படி வழியில் வந்து ஒரு பெரிய ஒரு பார்சல்ங்கிறது காலில் தட்டுப்பட்டுன்னு எடுத்து பார்த்தா அது நிறைய என்னது கோல்டு நகைகள் இருக்குது, ஜுவல்ஸ். எடுத்த உடனே பாஸ்டர் கேட்டார், ஜான்சன் அது உனக்குரியதான்னு கேட்டார். என்னது? நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன கேட்டார்? உனக்குள்ளதா? இல்லை. அப்போ உனக்குள்ளது இல்லை, உனக்குள்ளதுன்னா நீ வச்சுக்க. உனக்குள்ளது இல்லை. அப்போ நாளைக்கு நீ ஆஃபீஸில் ஸ்பான்சரை பார்க்கும்போது, ஓனரை பார்க்கும்போது அவருக்கு கையில் கொண்டு கொடுங்க. இதில் தேவன் மகிமைப்படுறாரா தூசிக்கப்படுறாரா? ஒவ்வொரு செயலையும் அவர் மகிமைப்படணும். ஆமென். நேரே போனேன், கொஞ்ச நேரமே போனேன். ஒரு ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருந்தார். நேரே போனேன். இல்லை ஜான்சன் வாங்க சொல்லி கொடுத்தேன். நான் நேரத்தைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு, ஏன்னா பஹ்ரைன் தேசத்துக்கு சர்ச்சுக்கு போகலாம், அனுமதி இருக்கு, சர்ச்சஸ் இருக்கு. சர்ச்சுக்கு போனேன். நைட்டு வரும்போது வர்ற வழியில் எனக்கு கிடந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். இது என்னுடையதல்ல, இதை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஒரு நிமிஷம் கையில் வாங்கி வச்சுட்டு என்ன பார்க்குறாரு, மேலே என் கீழே பார்க்குறாரு. யுவர் இந்தியன் என்று கேட்குறாரு. நீ இந்தியனா? ஏன்னா இந்தியனை பற்றி அவர் நல்லா தெரிஞ்சு போச்சு.
தேவனுடைய பிள்ளை. அண்ணன்லேருந்து எனக்கு பெரிய மரியாதை உண்டாங்க. என்னோடய ஸ்பான்சருடைய பிரச்சனை, அங்கே பிரச்சனை எனக்கு அதிகமாக இருந்தனாலேயும் என்னுடைய சேலரி சரியாக கொடுக்காதனால கம்பெனியை விட்டு வெளியே போய் தனியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். பாருங்கள், அன்று நான் செய்ததுக்கு எனக்கு ஒரு பலன் கிடைக்குது பாருங்கள். கம்பெனி கண்ட்ரோலை விட்டு, ஸ்பான்சருடைய கண்ட்ரோலை விட்டு வெளியே திருட்டுத்தனமாக போய் வேலை செய்ய போயிட்டேன். ஏன்னா பிரச்சனை ரொம்ப தொந்தரவு ஆயிடுச்சு. ஒரு நாள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கு, ஒரு வருஷத்துக்குமே தாண்டிடுச்சு. நேரம் என் முன்னாடி வந்து கார் நிற்குது. ஜான்சன் காரில் இறங்கினார். ஓட முடியாது, சட்டப்படி என்னை பிடிச்சி அன்றைக்கி என்ன செய்வான், கொண்டு போலீஸில் கொடுப்பான். அவங்க என்ன செய்வாங்க, ஜெயிலில் போட்டு இப்படி 6 மாதம் 1 வருஷமாக போட்டு பிறகு என்ன பேக் பண்ணி அனுப்புவாங்க, தலை முட்டை அடித்து அனுப்புவாங்க. இது உள்ள பழக்கம். ஆனால் நேர கூட்டிகிட்டு போய் அவனுடைய வீடு, நான் உங்களுக்கு சொன்னேன், ஆனாலும் நான் சொல்கிறேன், அவனுடைய வீட்டு பெரிய வீடு, அரண்மனை மாதிரி இருக்கும். வீட்டில் வெளியே ஒரு இடம் இருக்குது. மேலே கேமரா இருக்கிற எனக்கு தெரியாது, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதில் உட்காருனார். உட்காருன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டான். போயிட்டு 3 மணி நேரமாக ஆள் வெளியே வரல. இவன் போய் சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டான். அதுவரை எங்கே இருக்கிறேன், அவன் அப்பப்போ எங்கே பார்க்குறான், கேமராவில் வீட்டில் உட்காந்துட்டு பார்க்குறான், நான் இருக்கிறேன்னா போடுறான். பாருங்கள், ஒரு 3 மணி நேரம் வரை நான் அதில் தான் உட்காந்துட்டேன். காரணம் எனக்கு தெரியும், இவனோட போனால் நம்மளை கொண்டு போடுவாங்க, துப்பாக்கின்னு சுட்டு எவ்வளோ எல்லாட்டும் துப்பாக்கி இருக்கும். நான் கொடுப்பேன். நேரே வந்தான். ஜான்சன், எப்படி நல்லா இருக்கிறியான்னு கேட்டேன். அவரையும் நான் நல்லா இருக்கேன். சரி, நீ போ. என்னது நீ, நான் இன்னொன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் போகும் முன்னே $20,000 கொடுத்துட்டு போனேன். எத்தனாயிரம்? நான் ஒரு பைசா எனக்கு கிடையாது. அதையும் ஒர்க் பண்ண ஒன்று கண்டுக்கிடவே மாட்டேன். நல்லா வேலை செய், சம்பாதி, கொடுத்துட்டு போ. எதனால் நான் வெளியே போனேன், அவன் பிரச்சனை, தப்பு, அவன் செய்கிற தப்பு. சரி, நான் போனேன். நல்லா ஏன்னு சொல்கிறேன்னா, தேவன் முன்பதாக நான் நேர்மையாக இருந்தால் உடனே நமக்கு சில நன்மைகள் கிடைக்காம இருந்தாலும் லேட்டாயாவது கற்றுக்கிச்சு. ஜெயிலுக்கு போக வேண்டிய என்ன என் மேல் அவன் இறக்கம் பாராட்டி, அல்லேலூயா, ஃப்ரீயாக நீ போய் வேலை செய்ய என்று அனுப்பி விட்டுட்டான். நான் முறைப்படி அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சம்பளம், எனக்கு கொடுத்த சம்பளம் இவைகளெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணேன், லேபர் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். பெட்டிஷன் லேபர் கோர்ட்டில் போனோன்னே அந்த அவங்க ஆக்ஷன் எடுக்கலை. அப்புறம் தான் எம்பசியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன், இந்தியன் எம்பசியில். அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கடைசியில் கொஞ்சம் ரொம்ப பிரயாசப்பட்டு இந்தியன் எம்பசியின் மூலமாக ஒரு அவுட் பாஸ் கொடுத்து என்னை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாம் நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தி வாழும்போது அதனால் உண்டாகிற நன்மையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அப்போ நாம் ஒன்றை எடுக்கிறோம், அடுத்தவன் பொருள் என்னுடையதல்ல, அதை எடுத்து நான் வைத்திருப்பதால் தேவன் மகிமைப்பட மாட்டார். அதை கொடுத்து விட்டால் தேவன் மகிமைப்படுகிறார். நமக்கு எங்க ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, என்னது அங்கதான் கொடுக்க முடியும். அவன் திருடனும் உள்ளக்காரனாவும் தெரியாது. என்னுடைய ஸ்பான்சர் அதை எடுத்தானோ கொடுத்தானோ என்ன செய்யறது தெரியாது. அவன் நேர்மையானவன் தான். அதனால அவன் ஒருவேளை அங்கே ஆட்களை கொடுத்துட மாட்டான். அங்கே முறைப்படி அவங்களை எங்கே ஒப்படைச்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. இப்போது அவங்க என்ன சொன்னாங்க, மேட்டர் இல்லை, சட்டப்படி எங்கே கொடுக்க வேண்டுமோ அங்கே கொடுக்க வேண்டும். புரியுதா இல்லையா? பரவாயில்ல, ஒரு 10,000 ஒரு கட்டு கிடக்கு, கவனிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பேக் கிடச்சி, அதில் ஒரு பார்சல் கிடச்சி, அதில் 1,00,000 ரூபா பணம் இருக்குது. பரவாயில்ல, அப்பா நமக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இதை வச்சு நம்ம எல்லாம் காரியம் செய்யலாம் என்று எடுக்கலாமா? சொல்லு, தெய்வம் மகிமைப்படுவாரா? இல்லை, யோசிக்கிறாங்க. பசங்களை சிக்கலில் கொண்டு விட்டுறீங்களான்னு. சத்தியம் இதுதாங்க. என்ன சிக்கல்? அடுத்த பொருள் மேலே உனக்கு ரொம்ப ஆசையா? அதை நியாயமாக கொண்டு, அல்லேலூயா, என்ன செய்யணும்? போலீஸ் ஸ்டேஷனில். இது யாருடையதுன்னு தெரியாது,
என்ன இடத்துல எனக்கு கிடைச்சி கட்டாயம் ஒன்று அவன் மதிப்பான், உனக்கு ஒரு மரியாதை கொடுப்பான். ஆமென். தேவன் சும்மா இருக்க மாட்டான். கையை தலையில சொல்லுவோம், அந்த இடத்தில் நீ கிறிஸ்தவனா என்று சொல்லி உன்னை கனப்படுத்துவான். கர்த்தர் மகிமைப்படுறாரு இல்லையா? இதுதான் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். சின்ன காரியமோ பெரிய காரியமோ உன் செயல்ல கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். சின்ன மேற்றோ பெரிய மேற்றோ அதுல ஒரு வாயின் வார்த்தை கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். பொய் பேசினா மகிமைப்படுவாரா? திட்டி சண்டை போட்ட மகிமைப்படுவாரா? இல்ல. அப்ப தேவன் நீ நினைக்கலாம் நான் அமைதியா இருந்த போது நான் இப்படி பேசிட்டான், வேண்டாம். அதோட கர்த்தர் மகிமைப்பட்டார் அல்லவா, அதற்குரிய பலனை கர்த்தர் உனக்கு வைத்திருப்பார். தேவனுடைய பிள்ளையின் பேச்சு பொய் பேசுவது கர்த்தர் மகிமைப்படுவாரா? கோல் சொல்வது மகிமைப்படுவாரா? குறை சொல்றது மகிமைப்படுவாரா? இல்ல. அப்ப தேவன் என் பேச்சின் மூலம், என் நடக்கையின் மூலம், என் செயலின் மூலம், என் சிந்தனை மூலம், ஆவியினால் சிந்தனை மூலம் கர்த்தர் மகிமைப்படுகிறாரா என்று புரிந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வாழும். நாம் வர அல்லேலூயா சொல்லுவோம், ஓ பிரைஸ் காட் அல்லேலூயா, அதல்ல மகிமைப்படுத்துறது. இது சரியாகாமல் நம்முடைய லைஃப் சரியாகாமல் என்னதான் ஆராதித்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. புரியுதா இல்லையா? புரிஞ்ச மட்டும் சொல்லு பார்ப்போம். அந்த புரியுது. அப்போ நம்முடைய லைஃப் பாருங்கள், சங்கீதம் 1:1 வாசிப்போம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். என்னது? துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாதே. நடந்தால் தேவன் அங்கு என்ன செய்யப்பட மாட்டான்? மகிமைப்பட மாட்டான். புரியுதா இல்லையா? ஆமென். உனக்கு நல்ல ஆலோசகர் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர் இருக்கிறார். ஆமென். நீ செய்கிற காரியம் வேதத்தின்படி சரியா இல்லையா என்று பரிசுத்த நடத்துதலோடு அந்த உந்துதலோடு நீ திரும்பி செய்யலாம். அதை மிஞ்சினது உனக்கு தேவன் நியமித்த ஊழியக்காரர் ஆலோசனை கேட்கலாம். கர்த்தர் சொல்ல, துன்மார்க்கருடைய ஆலோசனை நீ என்ன செய்யாத, நடக்காத. இப்ப எத்தனை பேர் இதுல மாட்டுவீங்க? எந்த காரியத்திற்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை நீ பரலோக கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். அவரால் நியமிக்கப்பட்டவருடைய ஆலோசனை தான் உனக்குரியது. அதற்கு மாறான ஆலோசனை தேவன் கொடுத்தது அல்ல என்பதை புரிந்து கொள்கிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் அடுத்தது பாவிகள், பாவம் செய்கிறவனுக்கு கூட அங்க நின்றுட்டு இருக்கிறதே கர்த்தருடைய நாம என்ன செய்ய தூசிக்கிறது. கண்டபடி வாழ்றவன், விபச்சாரம் பண்ணி, வேசித்தனம் பண்ணி, ரோட்ல போறவங்களெல்லாம் கிண்டல் அடிச்சு கமெண்ட் பண்ணி, கேவலமா பேசி, போறவங்களெல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் பேசி, ஒரு விதமாக உட்கார்ந்து இருக்கிறவனு கூட நீ உட்கார்ந்துட்டு இருந்தா பார்க்கிறவன் சொல்லுவான், ஐயோ இவன் கிறிஸ்டியன், இவன் எவ்வளவோ கேவலமா பேசுறான், என்னென்னமோ வச்சுக்கிறான், அவன் கூட உட்கார்ந்துட்டு இவனு ஜாலற. கர்த்தர் மகிமைப்படுவாரா? தேவனுக்குள்ள கவனமா இருக்கும். ஆமென். சில நேரம் சில இடத்துல நீ தனிமையா இருந்தது போல் இருக்கும், ஆனா அங்கு மனிதன் தான் இல்லையே தவிர தேவனோடு கூட இருக்கும். நீ நினைக்கலாம் என்ன எல்லாரும் தனியா விட்டுட்டாங்க, என்னுடைய ஆபீஸ்ல யாருமே என்கிட்ட அதிகமா பேசல, என்னுடைய காலேஜில் என்கிட்ட அதிகமா எல்லாரும் வச்சுக்கிட்டது இல்ல. ஆமென். அல்லேலூயா. என் ஊர்ல எல்லாரும் வந்து கேட்கிறாங்க, என்னது பண்டிகைக்கு என்னது வரி, நான் கொடுக்காதனால என்ன திட்டுறாங்க, ஒதுக்கி வச்சிருன்னு மிரட்டுறாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லணும், ஹல்லேலூயா, என் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பண்டிகைக்கு நான் என்ன கொடுக்க முடியாது. ஸ்கூல் கட்டுறியா, பாலம் கட்டுறியா, ஏழைகளுக்கு தான் கொடுக்குறியா, அப்ப கேளு தான் கொடுக்குறேன். ஆனா சாமி சம்பந்தமான காரியத்துக்கு கொடுக்க முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை வேறுபட்ட வாழ்க்கை உனக்கு கட்டளையிட்டார்.
அதை நான் வாசித்தோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் இல்லாமல். டிவிக்கு முன்னாடி உட்காரலாமா? டிவி பாரு. ஒரு நபர் டிவியில் உள்ளதான சினிமா கதைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கணும். இந்த மூணையும் மீறுற என்ன ஒருவர் பார்க்கணும். இந்த மூணுலேயும் நீ குற்றவாளியா இருக்கிற. ஏன் அங்க டான்ஸ் ஆடுற யாரு? துன்மார்க்கன். அவன் ஏதாவது ஒரு ஸ்டோரி போட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். அதை மைண்ட்ல வச்சு அதன்படி செய்தேன்னா துன்மார்க்குடைய ஆலோசனை. பாவியுடைய வழியில் நிற்காத அப்படின்னா அவன் செய்கிற அருவருப்புகள், அதுல காதல், அது இது கண்ட இதெல்லாம் வரும். அதை பார்த்துட்டு ரசிக்கிறது. அடுத்தது பரியாசக்காரர், அதுதான் அங்க அது இருக்கு. இந்த ஒரு மூணையும் மீறுகிற இடம் தான் அல்லேலூயா சினிமா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையை பரிசுத்தமா காத்துக்கணும்னா நிறைய காரியங்களை நீ அச்சடக்கமா இருக்கணும். வேதம் என்பது உனக்கென்று தேவன் ஆயத்தப்படுத்தப்பட்ட நித்திய ஜீவனுக்குரிய பாதை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறேன். அவர் வழி கிறிஸ்துவுக்குள் நீ வந்து விட்டார். உண்மை வழியில பிரவேசித்தார். ஆனால் அடுத்து நீ போக வேண்டிய பாதை சத்தியம் என்பது மறந்து. சத்தியம் என்பது இடுக்கமான வழிதான். ஆமென். அந்த இடுக்கமான வழிக்குள் உனக்கு தேவையானது ஒரு விசாலமான ஒரு இருதயம் தேவை. இடுக்கமான வழியாக இருந்தால் ஆமென், என் தேவன் சொல்லுகிற பாதையில் நான் போவேன் என்று ஒரு வைராக்கியம் தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்க வேண்டும். ஆமென். விசாலமான பாதையை தேடாத. எல்லா கிறிஸ்தவன் அப்படி வாழ்றா இப்படி வாழ்றா, நம்ம அப்படி வாழ்றான அல்ல. உனக்கு மாதிரி அவர் அல்ல, என் அப்பன் இயேசுதான் வழி உள்ளது. உனக்கு ஒரு கிறிஸ்தவ மாதிரி, உனக்கு மாதிரியானவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டுமே. ஆனால் என்னை நீ பின்பற்றுவா என்று இயேசு சொல்லி இருக்கிறார். இயேசுவை கவனித்து பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளை பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இயேசு. அவர் பரிபூர்ணமானவர். அவர் பின்னணி சென்றால்தான் வெற்றிகரமாய் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். சொல்லுவோம், அவர் தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கிறன்னு நீ பார்க்கணும். ஆமென் ஆமென். சரி, அப்ப அந்த துதி நிறைந்த இடம், துதி மட்டுமா இருக்கு. அடுத்தது யூதாவில் உள்ள, சத்தமா சொல்லுங்க, பெத்லகேம் என்றால் அர்த்தம் என்ன? சத்தமா, அப்பம், சத்தியம் கிடைக்கிற இடம். கையெழுத்தாளர் சொல்லு, என்னது? துதி, டான்ஸ் ஆடி துதி ஆராதிக்கிற இடம் அல்ல உன்னுடைய இடம். சத்தியம் இருக்க பார்க்கணும். இன்று யூத்துகள், வாலிபர்கள் அழிந்து போகிற அழிவின் பாதை டான்ஸ் வர்ஷிப். கவனம் கவனம். ஆராதிக்கிறது எப்படியோ ஆராதிப்பதல்ல. 12 ரோமர்ல இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவன் விரும்புகிற உண்மையான ஆராதனை உள் அடக்கின வசனம். புரியுதா இல்லையா? நல்ல 5 நிமிஷம் ஷார்ட்டா சொல்றேன். வாசி மாதா. சகோதரரே, உங்கள் சரீரங்களை, என்னது என்னது சரீரம், என்னது நல்லா சொல்லுங்க, சரீரம். சரீரத்தில் என்னென்ன இருக்கு? கை இருக்கு, சொல்லு, கால் இருக்கு, அடுத்தது வாய் இருக்கு, சரீரத்தில் எல்லா அவயவமும் இருக்கு இல்லையா? இந்த சரீரத்தை எப்படி காட்சியளிக்கணும்? சத்தமா, பரிசுத்தமாய். நல்லா புரிஞ்சுக்க. இப்ப ஸ்டேஜில் இருந்து ஒருவன் பாடுகிறான்,
பரிசுத்தமா? கவனிக்கணும் தேவக்குள்ள. ஒரே பாயிண்ட்ல விளக்கனா எல்லாம் அடி வாங்கிடும். உன் ட்ரெஸ் எப்படி இருக்கு? நீ ஸ்டேஜில் இருந்து இன் பண்ணிட்டு பேண்ட் ஒரு டைப்பை போட்டுட்டு தலைமுடி ஒரு டைப்பை வெட்டிட்டு எப்படி சளிஞ்சாம் பிடிஞ்சாம் வெட்ட தெரியாத வெட்டின மாதிரி இந்த இது பண்ணி மேய்ஞ்சத மாதிரி தலைமுடிய யார் மேய்ஞ்ச மாதிரி? பண்ணி மேய்ஞ்ச மாதிரி. பண்ணி சாக்கடையில் மேய்ஞ்ச நீட்டாக சுத்தம் பண்ணிட்டு போவோம். பண்ணி மேய்ஞ்ச மாதிரி தலைமுடியும் வச்சுட்டு இன் பண்ணிட்டு ஒரு டைப்பை வயிறையும் தள்ளிட்டு காலி அங்கேயும் போட்டு அங்கே ஆட்டி இங்கே ஆட்டி கீழே இருக்கிற யூத்துக்கள் வாலிப பையமாரி பிள்ளைகள் எல்லாம் ஒன்னு ரசிப்பாங்களா? தேவனை ரசிப்பார்களா? ஆராதனை நடத்துகிறவன் பக்திக்கு விருத்திக்கு ஏதுவான சரீரோட முடித்திருக்கணும். உன்னில் இச்சிக்கிற அளவு எந்த ஒரு ட்ரெஸ்ஸையும் ஸ்டேஜில் இருக்கக்கூடாது. உன் அசைவில் தேவன் பயன்படணுமே தவிர அருவருப்பு வெளிப்படக்கூடாது. ஆடுறவன் என்ன ஆடுறான்? மைக்கேல் ஜான்சனா நெளிஞ்சி புளிஞ்சி அங்காடிங்க. ஆடா துரோகி, ஜனங்களை நாசத்துக்கு நேராய் வழிநடத்தின துஷ்டனுடைய ஆராதனை உனக்குரிய ஆராதனை அல்ல. உங்கள் சரீரங்களை இந்த ஒரே ஒரு பாயிண்ட்லயே அந்த தலதரிச்சு ஆடுறவனுடைய ஆட்டமே அடங்கி போச்சு. தேவப்பட அப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய ஆராதனை ஒரு தேவனுடைய பிள்ளையின் ஆராதனை. ஒரு ஸ்டேஜில் நிற்கிற ஒரு ஊழியக்காரன் உலகத்தான் அல்ல, ஆமென், உலகத்தானாய் வருகிறவனுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனாய் காணப்பட வேண்டும். ஆராதனை நடத்த வந்தேன், சத்தியத்தை பேச வந்தேன். அவனுடைய சாயல் கிறிஸ்துவின் சாயல் வெளிப்பட வேண்டும். இச்சிக்கலான வெளிப்படக்கூடாது. அவன் துன்மார்க்கன். அதனால எந்த காரணத்தினாலும் ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் ஆடுற எந்த துரோகியினுடைய இடத்தில் நீ நிற்காத. அது தேவனுக்குரிய இடம் அல்ல. உனக்கும் எனக்கு தேவன் கொடுத்தது வேறு மற்ற ஆராதனை. அவருக்கு சொந்தமான மக்களை அவரோடு வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சரீரத்தினாலும் எப்படி சரீரத்தினால் அவரை என்ன செய்யணும்? மையப்படுத்தணும். ஜீன்ஸ் பேண்ட் டைட்டா போட்டு இன் பண்ணிட்டு மேக்கப் பிடிச்சிட்டு ஆடிட்டு இருந்தா மகிமைப்படுவாரா? சாபத்தின் சன்னதிகள். ஸ்தோத்திரம். தேவ கோபத்துக்குரியவர்கள் அவர்கள். ஸ்தோத்திரம். தேவ மக்கள் அப்படிப்பட்ட இடத்தை திரும்பி கூட பார்க்காத. அது துன்மார்க்கன் கூப்பாடு போடுவது. நல்லா புரிஞ்சுக்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டுகுட்டியை வழிபட்டாங்க. மோசே மலைக்கு மேல 40 நாள் தேவனோடு இருப்பதற்கு போய்விட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் 6 சண்டை போட்டாங்க. என்னென்ன சண்டை போட்டாங்க? எங்களை நடத்தி வந்த மோசைக்கு என்ன ஆச்சு தெரியாத போய் 40 நாள் பக்கம் ஆக போகுது. எங்களை நடத்தி வந்து எங்களுக்கு தெய்வத்தை உண்டு பண்ணி கொடுன்னு கேட்டான். வேற வழி இல்லை. இப்போ அவனை போட்டு அடித்து சாகடிக்க நிற்கிறாங்க. எல்லாரும் அவங்க காதலின் கழுத்தில் கிடக்கிறத கொண்டு வாங்க. அந்த நெருப்பில் போட்டு என்ன உண்டு பண்ணாங்க? கண்டுக்குட்டி. வெளியே போட்டு வச்சிருக்க கர்த்தருக்கு பண்டிகை. நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை. வெளியே என்னது? கர்த்தருக்கு பண்டிகை. உள்ள என்னது? விக்கிரகாராதனை. வெளி தோட்டத்தில் தேவாலயம் என்று சொல்லலாம், சபை என்று சொல்லலாம். உள்ள என்ன நடக்கிறது? கள்ளக்குகையா? கண்டுக்குட்டியா? வெளி தோற்றத்தை பார்த்து எந்த சபை சர்ச்சுக்குள்ளே உள்ள போவாத. சத்தியம் இருக்கா? வேலைக்கு போற தெரிஞ்சு சத்தியம் போதிக்கிறாங்களா? அங்க மட்டும் போ. இல்லையா வீட்டுல வந்துட்டு ஒன் ரூம்ல ஜோம் பண்ணும். பரலோகம் போக மாட்டேன், போகவே மாட்டேன். அவனும் போக மாட்டான், நீயும் போக மாட்டேன். நல்ல சத்தியத்தை ஒன்னு துண்டு 2 பேசுற இடம் தான் ஆவிக்குரிய சபை. பலிக்கத்தான் செய்யும். ஒன்னு சோப்பு போட சபைக்கு கொண்டு
உன்னை சீர்படுத்த வந்து வச்சிருக்கிறார். ஆனா அன்னைக்கு சொன்ன, திரும்ப சொல்றேன், இது ஷோரூம் அல்ல, மெக்கானிக் ஷாப். ஆமென். தேவன் அது மனசுல வச்சுக்கணும். ஆமென். உங்கள் சரீரங்களை பாத்தீங்களா, சரீரங்களை எப்படியா பரிசுத்தம். மைக்கு பிடிச்சு நிக்கிறான்னா அவனுக்கு என்ன வெளிப்படணும்? வஸ்திரத்திலும் சரி, நிலையிலும் சரி, அவனுடைய பார்வையிலும் சரி, என்ன வெளிப்படணும்? பரிசுத்தம். தேவனுடைய ஜனத்தை திசை திருப்பி அதுவரப்புக்கும் பாவத்துக்கு நேராய் தள்ளி கொண்டு போகிற துரோகிகளாகிய ஊழியர்கள் ஏராளம் உண்டு. அப்படிப்பட்டவங்களை பார்த்தா ஸ்தோத்திரம் கூட சொல்லாத. அவன் துன்மார்க்கனுக்கு ஸ்தோத்திரம் எதற்கு? புரியுதா இல்லையா? தேவ பிள்ளை தேவனுடைய பிள்ளையா தான் வரும். இயேசு மணவாட்டி சேர்க்க வருகிறார். குற்றமற்ற பழுதற்ற மணவாட்டி, என் பிரியமே நீ பூரண ரூபம் என்று சொல்லுகிற ஒரு ஜனத்தை சமூகம் சேர்ப்பதற்காய் இயேசு வெளிப்பட போகிறார். அந்த கூட்டத்தில் நீயும் நானும் காணப்பட வேண்டும். அந்த உலகத்துக்கு ஒத்தபடி மோசப்படுகிறவனோடு ஐக்கியப்பட்டால் போக முடியாது. சிந்தனை கரைபடியும், வாழ்க்கை கரைபடியும். கர்த்தர் மகிமைப்பட மாட்டாரே. சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தம். அடுத்தது, அப்ப அவனுடைய ட்ரெஸ்ஸிங் யாருக்கு பிரியமா இருக்கணும்? தேவனுக்கு பிரியமா இருக்கணும். ட்ரெஸ் தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். எப்படியும் உலகத்துக்கு ஏற்றபடி ஜாக்சன் போட்டிருந்த மாதிரி நிக்க தேவன் உன்னை அனுமதிக்கலடா. உனக்கு ஸ்டேஜில் கர்த்தரை மகிமைப்படுத்துற நிலையில் ட்ரெஸ் பண்ணிட்டு, கர்த்தரை மகிமைப்படுத்துற நிலையில் பயபக்தியோடு நின்று தேவனை ஆராதிக்க பாட உனக்கு முடியவில்லை என்றால் நீ பேசாம சர்ச்சில் பின்னாடி ஒரு பெஞ்சில் போய் உட்கார்ந்துக்கணும். ஆமா, உனக்கு ஒரு வேத மைக் எடுத்து ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு என்ன இல்லை, தகுதி கிடையாது. இப்படிப்பட்ட துரோகிகள் நிறைந்த கிறிஸ்தவமாக என்று மாறிக்கொண்டிருக்க. புரியுதா இல்லையா? புரியுதுங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஒரு அடுத்த பிரசங்கத்துக்கு ஒருவர் நான் இங்க இருப்பது இல்லை எனக்கு தெரியாது. உனக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கற்றுக் கொடுத்து உங்களை வைத்திருக்கிற தெய்வ அன்பு சொல்லணும். எங்க சர்ச்சை இப்படிதான் பேசுவாங்க. வாசிப்பா அந்த பாயிண்ட். பிரியவுமான ஜீவ பலி. என்னது பலி என்றாலே அதுல என்ன இருக்கக்கூடாது? தோல் ஒட்டிட்டு இருக்கக்கூடாது. பலி பொருள் என்ன இருக்கக்கூடாது? தோல் இருக்கக்கூடாது. பலி பொருள் என்ன இருக்க? குடல் உள்ள அசுத்தம் இருக்கக்கூடாது. புரியுதா இல்லையா? அப்படின்னா ஒரு தேவனுடைய ஊழியக்காரங்கிற ஒரு விசுவாசம் சரி, உள்ளும் புறம்பே பரிசுத்தமா இருக்கணும். பலி செலுத்தினா கொல்லப்பட்டிருக்கணும், தோல் உரிக்கப்பட்டிருக்கணும். ஆமென். குடல் அசுத்தம் என்ன வெளியே எடுத்திருக்கணும், சந்த சந்த பகுக்கப்பட்டிருக்கணும். அதுதான் பலிபீடத்தில் வைத்தால் தேவனுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. என்ன பலி? ஜீவ பலி. பெரிய சர்ச்சை விட்டுரும். இந்த நிலையாக்கும் ஒரு ஊழியக்காரர் தேவ மக்களும் சரி. இப்போ ஒன்றும் வேண்டாம், ஆனால் பெந்தை கோஷம் நாள் இதில் வந்து மெசேஜில் கொஞ்சம் ஒர்ஷிப்பும் கூட சேர்த்து போட்டுருணும். ஒவ்வொரு நாளும் 4 பேர் 5 பேர் பார்த்துட்டு இருக்கிறார். ஏன் பார்க்குறாங்க எனக்கு தெரியாது. ஏன் பார்த்தா எல்லாம் கொக்கு கூட்டம் மாதிரி எல்லாரும் என்னது கொக்கு கூட்டம் மாதிரி இருக்கிறாங்க. என்னடா எல்லாம் வெள்ளை ஷர்ட், நம்ம சர்ச்சில் எல்லாம் வெள்ளை ட்ரெஸ் தான் போடுவாங்களோ. ஆமாம், உன்னுடைய ட்ரெஸ்ஸையை பார்த்தே சிலருக்கு என்ன, நீ ஒரு பரிசுத்தவான்னு சொல்கிறான்னா உன்னுடைய வாழ்க்கை அதை விட மேலே இருக்கணும். ஆமாம், வெளி தோற்றம் அல்ல, உள்ளான வாழ்க்கை உனக்கு தேவை. தேவனோட நேசிக்கணும். என்னுடைய மகள் எனக்கு பிரியமான பூரண ரூபவதி என்று சொல்லணும். பரிசுத்தமானவர் என்னை கர்த்தரை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில அதான் நான் சொன்னேன் அல்லவா, யூதேயாவில் என்னது பெத்லகேம் அப்படின்றால் கலப்பிடம் இல்லாத சத்தியத்தை போதிக்கிற இடம் என்பது வரும். பெத்லகேம் என்றால் என்னது? அப்பம்.
அப்பத்தின் வீடு, ஜீவ அப்பம், வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பம், கலப்படம் இல்லாத சத்தியத்தை கொடுக்கிறீங்களா? அப்ப அதுலதான் என்ன ஏற்பட்டு கொஞ்சம் பஞ்சம் வந்துதான். அவங்க எதிர்பார்த்த சில காரியம் நடக்கல. அப்ப பஞ்சம் வரும்போது பாச திட்டிருப்பாரு, ஊழியக்காரன் கடிந்து கொண்டிருப்பான், முறைச்சு பார்த்திருப்பான், டேய் சொல்லியிருப்பான், தலைமுடி எப்படி வெட்டுறா, கரெக்டா வெட்டுறான்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் தான் பஞ்சம். ஏன்? அவன் ஒரு விசுவாசியின் விருப்பத்துக்கேற்றபடி வாழ விடாதபடி தடுப்பது பஞ்சம். புரியுதா இல்லையா? இப்போ உன் மனம் விரும்பினது போல, கவனிச்சு சார், உங்களை தான் உங்க மனம் விரும்பினது போல தாராளமா வாழுகிறதுக்கு விட்டால் எங்க பாஸ்டர் ஒன்னும் கண்டுக்கிட மாட்டாங்க. இதே மாதிரி ஒரு பாஸ்டர் கிடைக்கவே கிடைக்காது. எங்களுக்கு கூட நாங்கள் எது செய்தாலும் பாஸ்டர் முன்ன வழிகாட்டுவார். என்ன சொன்னா, உனக்கு என்ன இல்லை, பாவம் செய்கிறவனுக்கு அங்கே பஞ்சம் இல்லை, தாராளம். இப்படி இரு, அப்படி இரு, அதை செய்யாத, இப்படி ட்ரெஸ் பண்ண, அப்படி. நம்ம விருப்பத்தை விடல. நான் முடி ஒட்டனா உரலை தூக்கி தலையில் வச்சது மாதிரி முடி ஒட்டணும் எனக்கு. அப்போ தான் காக்கையெல்லாம் குறுகி கூடெல்லாம் கூடு கட்டும். ஏண்டா அந்த மாதிரிப்பட்ட வக்கட்ட புத்தி, தலையை ஒரு மனுஷனை போல வெட்டு. தின்ன தெரியாத நாய் கடிச்சு துப்புற மாதிரி வெட்டாத. மனுஷனா வாழு, மனுஷியா வாழு, தாறுமாறை வாழாதே. தேவனை வெறுக்கிறார், பரலோது போக மாட்டேன், தோத்துரு. ஆமென். கர்த்தர் பயப்படுற பயம் தேவனுடைய கட்டாயம் இருக்குது. புரியுதா இல்லையா? சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற இடத்துல எல்லாருக்கும் தாராளமாய் வாழ முடியாது, விரும்புகிறது போல நடக்க முடியாது. அதுதான் அவர்களுடைய பஞ்சமாய் மாறுகிறது. தேவனுக்கு நின்றால் உன்னோட தேவன் இருப்பான். சில நேரம் சில நெருக்கங்கள், சில கஷ்டங்கள், குறைவுகள் இருக்கும். பயப்படாத, உன்னை தெரிந்து கொண்டவர் சாதாரணமானவர் அல்ல. வானத்தை பூமியை உண்டாக்குகிற தேவன், அவனை போஷிக்க, உன்னை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். எங்க போயிடாத, தூர போயிடாத. எங்க போயிடாத? தூரமா போயிடாத. சத்தியத்தை விட்டு தூரமா போயிடாத. ஆவிக்குரிய ஆராதனை முறையை விட்டு தூரமா போயிடாத. சபை கூடுதலை விட்டு தூரமா போயிடாத. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபத்தை விட்டு தூரமா போயிடாத. ஆமென். கர்த்தரோடு சஞ்சரிப்பதை விட்டு தூரமா போயிடாத. அவர் ஆதி அன்பை நம்முடைய வாழ்க்கையில் தேடுகிறார். எல்லாரும் கண்ணு மூடி வச்சோம். எல்லாம் எழுந்திருப்போமா? Glory Jesus. Hallelujah. 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 ஓ தேவ சமூகத்தை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். தேவ பிள்ளை, நீ தேவனோடு இருக்கிறியா இல்லை நீ தூரமாய் போயிருக்கிறாயா? உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுவாரா, கர்த்தர் துக்கப்படுவாரா? ஆமென். ஹல்லேலூயா. ஓ glory Jesus. பாவியான என்னையும் உன் பிள்ளையா மாற்றினீ. பாவியான என்னையும் உன் பிள்ளையா மாற்றினீ. நீ நல்ல சபை Hallelujah.
தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த சொல்லப்பட்டிருக்கிறார். நம்முடைய நடக்கை, நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சுகள் எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆராதனை அல்ல, பரிசுத்த சிந்தையோடு பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை ஆராதிக்கிற ஆராதனை. தேவன் பிரியப்படுகிறார். யூதேயா ஆராதனை நிறைந்த இடம், பெத்லகேம் அப்பம் நிறைந்த இடம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் சமதங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒரு யூதேயாவில் கொண்டு வச்சிருக்கிறார், ஒரு பெத்லகேமில் கொண்டு வச்சிருக்கிறார். தேவனை ஆராதிக்கிற சத்தியம் போதிக்கப்பட இடத்துல கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். சத்தியத்தில் நிலைத்திருப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் விலையேறப்பட்ட இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நாங்கள் ஆராதிக்கவும் சத்தியத்தை கேட்கவும் உதவி செய்தீர்கள். ஒரு கடமை கிறிஸ்தவர்கள் அல்ல, இந்த சத்தியத்தின்படி வாழ்கிற கிறிஸ்தவர்கள் கர்த்தர் மாற்றுவீராக. வாழ்க்கை அறியாமைகள், குறைகள், பலவீனங்களை கர்த்தர் மன்னித்து தேவன் விரும்புகிற வாழ்க்கையான கர்த்தர் கிருபை தருவீராக. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரம் பிடித்து நடத்தும் தேவன் விரும்புகிற அனுபவங்கள், கர்த்தர் சந்தோஷப்படுகிற வாழ்க்கை ஒவ்வொரு வாழ்க்கையில் காணப்படும்படியாக சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி சமாதானத்தோடு அனுப்பும். பெரிய காற்று செய்யும் துதிகரனை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே.